அடுத்தது fourth subdivision பாருங்க p squared minus 3p plus 2 p squared minus 4 னு கொடுத்திருக்காங்க. சோ இப்போ இதுல இது f of x னு எடுத்துக்கலாம், இது g of x னு எடுத்துக்கலாம். இப்போ f of x வந்து p squared minus 3p plus 2. g of x வந்து p squared minus 4. இப்போ இதுல f of x ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ இதுல ஃபேக்டரைஸ் மெத்தட் மூலமா போடலாம். இதுல பாருங்க 1 into 2 இந்த 2 தான் நமக்கு ப்ராடக்ட் எடுத்துக்கணும். இந்த -3 தான் நமக்கு சம். சம் வந்து -3, ப்ராடக்ட் வந்து 2. அதாவது ரெண்டு நம்பரை நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 2 வரணும். அதே ரெண்டு நம்பரை ஆட் இல்லைன்னா செப்பரேட் பண்ணும்போது -3 வரணும். இப்போ மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 2 வரணும் அப்படின்னா 2 1s are 2. அதே சமயத்தில் நமக்கு என்ன வரணும், மைனஸ் வரணும். -3 ஆட் இல்லைன்னா செப்பரேட் பண்ணும்போது -3 வரணும். இப்போ -3 வரணும்னா இது ரெண்டுக்கு முன்னாடியும் மைனஸ் போட்டுக்கலாம். அப்பதான் இது ரெண்டையும் ஆட் பண்ணி அதே சைனை போகணுன்றத நான் பண்ண முடியும். அப்போ -2 -1 இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா -3 வருது. நல்லா கவனிங்க. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 2 into 1 2. அதே சமயத்துல இதை செப்பரேட் பண்ணவோ இல்ல ஆட் பண்ணும்போதோ நமக்கு -3 வரணும். இப்ப பாருங்க சேம் சைனா இருக்கனால ரெண்டையும் ஆட் பண்ணி அதே சைன் போடணும் இல்லையா. இது ரெண்டும் சேம் சைனா இருக்கனால இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 3 வரும். அதே சைன் போது மைனஸ், -3. இப்போ -2 -1 நமக்கு வந்திருக்கு இல்லையா. இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா p -2 p -1 எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த g of x எடுத்துக்கலாம். g of x is equal to p squared minus 4. இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா p ஸ்கொயர் மைனஸ் இந்த 4 நம்ம 2 ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். 2 into 2 4. இது மாதிரி 2 ஸ்கொயர்னு இது எடுத்துக்கலாம். இந்த p ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் இது எந்த ஐடென்டிட்டியில இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்டு. ஸோ இந்த ஃபார்மெட்ல தான் இது இருக்கு இல்லையா. இந்த a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரோட எக்ஸ்பேண்ட் என்ன அப்படின்னா a பிளஸ் b a மைனஸ் b. இதுல இந்த p ஸ்கொயர் வந்து a எடுத்துக்கணும், 2 ஸ்கொயர் வந்து b எடுத்துக்கணும். இதுல இந்த ஏக்கு பதிலா p போட்டுக்கணும். p பிளஸ் b க்கு பதிலா 2 போட்டுக்கணும். அடுத்தது இந்த a க்கு பதிலா p போட்டுக்கணும் மைனஸ் b க்கு பதிலா 2 போட்டுக்கணும். இப்போ நமக்கு கிடைச்ச f of x g of x இதுல நம்ம LCM ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா. LCM is equal to LCM ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் காமனா இருக்கிறத முதல்ல எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் காமனா இல்லாததையும் சேர்த்து எடுத்துக்கணும். அப்ப பாருங்க இது ரெண்டுலயும் காமனா இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா p -2 இங்க ஒன்னு இருக்கு, இங்க ஒரு p -2 இருக்கு. சோ இது ரெண்டுலயும் காமனா நம்ம ஒன்னு எடுத்துடலாம். p -2. அடுத்தது வேற எதுவும் காமனா இல்ல. அப்ப காமனா இல்லாத p -1யும் p +2யும் நம்ம சேர்த்து எடுத்துக்கணும். p -1 p +2. fourth subdivision உடைய LCM நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்தது fifth subdivision பார்க்கலாம்.